إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எமது இன்றைய இந்த மார்க்க நிகழ்வில் ஒரு ஹதீஸை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன் அபீ ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم انظروا إلى من هو أسفل منكم ولا تنظروا إلى من هو فوقكم فهو أجدر ألا تزدروا نعمة الله عليكم. متفق عليه. புகாரி 6490வது இலக்கத்திலையும், முஸ்லிமில் 6963வது இலக்கத்திலையும், அதே மாதிரி அஹ்மதில் 9886வது இலக்கத்திலையும் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களில் ஆக குறைந்த நிலையில் உள்ளவரை நீங்கள் பாருங்கள். வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல் இருப்பவரை நீங்கள் பார்க்காதீர்கள். வஹுவ அஜிதரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை, அருள்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு அது பொருத்தமான ஒரு அம்சமாக, பொருத்தமான ஒரு செயலாக அமையும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் பெரிய வாழ்க்கைக்கான ஒரு தத்துவத்தை எங்களுக்கு சொல்கிறது. எமது வாழ்க்கையை நாங்கள் வடிவமைத்துக் கொள்வதற்கும், அல்லாஹ் தந்த அந்த நிஅமத்துக்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கும், எமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அருள்களை அல்லாஹ் எமக்கு தந்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்வதற்கும் இந்த ஹதீஸ் பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் என்றால், பொருளாதாரத்தில், அருள் வளங்களில் எங்களை விட கீழ் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். எம்மை விட பொருளாதாரத்தில், அருள் வளங்களில் கீழ் நிலையில் உள்ள, எம்மை விட பொருளாதாரம் குறைந்த, எம்மை விட வருமானத்தில் கீழ்நிலையில் உள்ள அந்த மனிதர்களை நீங்கள் பாருங்கள். உந்தொரு, அவர்களை பாருங்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்துங்கள். வீடு இல்லாதவர்களை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு வீடு தந்திருக்கிறானா, தந்த அந்த நிஅமத்துக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். பார்வை இல்லாதவனை பார்த்து உங்களுக்கு எமக்கு அல்லாஹ் தந்த பார்வை, அந்த பார்வைக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அன்றாட உணவை நல்ல முறையில், அன்றாட வாழ்க்கையில் செலவினங்களை நாங்கள் எமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானா என்றால், கையேந்தி வரக்கூடிய அந்த ஏழ்மை நிலையில் உள்ள அந்த ஏழைகளை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த அருள்களை நீங்கள் நினைத்து, அந்த அருள்களை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள். வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். ஏன்னு கேட்டால், சில நேரம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நியமத் செய்யலையோ, அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சது போதாதோ என்று நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த அருளை குறைத்து மதிப்பிடுவதற்கு ஒரு காரணமாக ஷைத்தான் ஆக்கிடுவான். எனவே உங்களுக்கு மேல்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பார்த்து உங்களை தாழ்த்தி கொண்டு உங்களை நீங்கள் கவலையில் ஆழ்த்தி கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மேலுள்ளவங்களை கண்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீஹிம், அல்லாஹ் அவர்கள் பரக்க செய்யட்டும், அல்லாஹ் அவங்களோட பொருளாதாரத்தை இன்னும் அதிகரித்து கொடுக்கட்டும், பிரார்த்தனை பண்ணுங்க. அவர்களை பார்த்து நீங்கள் உள்ளத்தால் நொந்து மனசால் அவர்களை பற்றி, அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு நீங்கள் சதி செய்யாதீர்கள் அல்லது பொறாமை கொள்ளாதீர்கள்.
அதனால் பார்க்கவே வேணாம் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்க என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமத்துக்களை பற்றி சிந்தித்து போனீர்கள் என்றால் சில போது நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல போல, எனக்கு எந்த நியமத்துமே இல்லை போலன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவர்களை விட சில அதிகமான நியமத்துக்களை எங்களுக்கு தந்திருப்பார். நிறைய பொருளாதாரம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் ஆரோக்கியம் இருக்காது. நிறைய பொருளாதாரம் இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. நிறைய பொருளாதாரம் இருக்கும், எல்லாம் இருக்கும், பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருப்பார்கள். எனவே வெளிப்படையில் உள்ள அதிகத்தை பார்த்து எம்மை விட ஒரு உயர்ந்த மட்டத்தில் இருப்பவர்களை பார்த்து நீங்கள் உங்களுக்கு அருள் செய்யப்படவில்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். வெளிப்படையில் பார்த்தா அப்படித்தான் விளங்கும். அவர்களுடைய அந்தரங்கம், அவர்களுடைய பொருளாதார, அவர்களுடைய அந்த மற்ற விவகாரங்களில் அவருடைய நிலை எங்களுக்கு தெரியாது. அது தேட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எனவே பொதுவாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களுடைய கீழ்நிலையில் இருப்பவர்களை பாருங்கள், பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருள் நியமத்துக்களை வளங்களை நீங்கள் நினைத்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்கு அதை ஒரு சந்தர்ப்பமாக அமைத்து கொள்ளுங்கள். எனவே தான் அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அப்போ குறைத்து மதிப்பிட மாட்டீங்க என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த ஹதீஸில் நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகளில் மிக முக்கியமானது அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள் வளங்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. ஷுக்ருன் நிஅம், அல்லாஹ் என்னென்ன அருள் பாக்கியங்கள், ஆரோக்கியம் பெரிய அருள், ஆஃபியத் பெரிய அருள். இந்த உலகத்திலே வழங்கப்படக்கூடிய அருள்களில் மிக பெரியது ஆஃபியத். ஆஃபியத் என்று சொல்வது உடல் ஆரோக்கியமும் குறிக்கும், அறிவுல ஆரோக்கியத்தையும் குறிக்கும், அதே மாதிரியா பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தையும் குறிக்கும். இப்படி மனிதனுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அவனுக்கு ஆஃபியத்தை கொடுத்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஆஃபியத்து பெற்றிருப்பது பெரிய பாக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், யா முஆதை பார்த்து சொல்கிறார்கள், உஹிப்புக் இன்னி உஹிப்புக், நான் உங்களை விரும்புகிறேன் முஆத். ஃபலா ததஅன்ன அன் தகூல துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இதை சொல்வதை நீ விட்டுவிடாதே என்று ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்தி, யா அல்லாஹ் உன்னை திக்ரு செய்வதற்கும் உனக்கு ஷுக்குர் செய்வதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கும் யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய் என்ற பிரார்த்தனையை முஆதே நீங்கள் விட்டுவிடாதே என்று அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு ஃபர்லான தொழுகையை தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்குறோம், யா அல்லாஹ் உன்னை திக்ரு செய்கிறதுக்கு நீ உதவி செய், உனக்கு ஷுக்கூர் செய்கிறதுக்கு நீ தந்திக்கிற அருள் வளங்கள் நியமத்துக்கள் கோடான கோடி எண்ணி முடிக்கலாது. ஃபஇன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அருள்களை வளங்களை நாங்கள் கணக்கிட்டால் எங்களால் கணக்கிட்டு முடிக்க முடியாது. அவ்வளோ அருள் வளங்களை யா அல்லாஹ் நீ தந்திருக்கிறாய். எனவே உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு எனக்கு நேரமே, சதாவும் நன்றி செலுத்தினாலும் அது போதாது. எனவே அதுக்கு நீ உதவி செய், எல்லா நேரத்திலும் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக என்னை நீ பொருந்திக்கொள் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் இந்த துஆவை கேட்க சொல்கிறார்கள். எனவே இந்த ரமலானுடைய காலங்களில் அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய இரவு வணக்கமும் அதைத்தான் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக நின்று வணங்குவார்கள், தனது கால்கள் வீங்கி புடைக்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்குவார்கள் என்றால் அதனுடைய நோக்கம் சொல்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டுமே, இதற்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று தொழுகிறேன் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி நீங்கள் ஏன் இப்படி நின்று தொழ வேண்டும் என்று கேட்டதற்கு தான் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எமது இரவு வணக்கங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? எவ்வளோ வேகமாக தொழுகைகள் நடக்கிறது. சில இடங்களில் தொழுகைகளில் ருக்கு சுஜூதுக்கு கூட நேரம் கொடுக்கப்படாத நிலையில் மிக வேகமாக இரவு வணக்கங்களில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தனிமையில் தொழக்கூடியவர்கள் தனிமையில் நேரங்களை எடுத்து தொழ வேண்டும். ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது சில போது ஜமாத்துடைய அந்த நிலைமையை கவனித்து நோயாளிகள், வயதாளிகள், சிறுவர்கள், பெண்கள் இருப்பார்கள் என்ற அந்த நிலைமையை கவனித்து நீட்டி தொழுவிக்க முடியாத நிலைகள் ஏற்படலாம் இமாம்களுக்கு. ஆனால் தனிமையில் தொழுகின்ற நேரம் இந்த இரவு தொழுகையை, நஃபிலான தஹஜ்ஜத்தை, கியாமுல் லைலை
தனிமையில் நாங்கள் தொழுகின்ற பொழுது அதிகமாக நேரம் எடுத்து நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக மாறுவதற்கான ஒரு பயிற்சியை நாங்கள் இந்த ரமலானில் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானை அல்லாஹ்வுக்கு இறையச்சவான்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதோடு நன்றியுள்ள அடியார்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்கான பயிற்சியும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே எமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களுக்கு, தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். எங்களை விட மற்ற சகோதரர்களுக்கு அதிகமாக அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான் என்றால் அவர்களை பார்த்து அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டுமே தவிர அவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது என்ற பாடத்தையும் நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே அவர்களை ஒப்பிட்டு அவர்களை கம்பேர் பண்ணி நாங்கள் எங்களை இழிவாக்கி கொள்ளவோ ஏளனப்படுத்தி கொள்ளவோ மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் எமக்கும் தந்திருக்கிறான். எமக்கு தந்திருப்பதை நாங்கள் எம்மை விட கீழ்நிலையில் இல்லை, வறுமையான நிலையில் உள்ளவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாங்கள் புரிந்து கொள்வோம் அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளோ தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். எனவே அல்லாஹ்வுக்கு அதிகமாக ஷுக்கூர் செய்யக்கூடியவர்களாக, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த ரமலானை நாங்கள் பண்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ரமலானில் அதற்கான பயிற்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடிப்படையில் எமது அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக, இறையச்சமான அடியார்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த ரமலானிலும் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.